எனது திமுக அரசு வந்த பிறகு காணாமல் போன 4,00,000 கோடியா அப்படின்னு நீங்க பதறாதீங்க. நம்ம திமுக 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் தமிழகத்திற்கு 9,50,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை குறைப்போம்னு தேர்தல் அறிக்கையும் சேர்த்தே தான் விட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அப்போதைய நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதில் தமிழகத்திற்கு சுமார் 4,50,000 கோடி கடன் இருக்கிறது என்று சொன்னாரு. அட என்னடா இது, தேர்தல் அறிக்கையில் 9,50,000 கோடி கடன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் 4,50,000 கோடி கடன் தானா? பரவாயில்லையே, இவங்க 9,00,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லும் போதே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த மாத மின் கட்டணம், கேஸ் மானியம், பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் கண்டிப்பா வாரி வழங்கிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்களோ இல்லையோ, 4,50,000 கோடி கடன் என்பதை 9,00,000 கோடிக்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள்.